கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஒரு பிரதானமான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து தந்து தேவஜனங்களாகிய நம்மை எச்சரித்து உணர்த்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை கர்த்தர் எவ்வளவேனும் விரும்பவில்லை. வேதம் முழுக்க கர்த்தர் அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறார். அதிலும் பிரதானமாய் இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் தேவஜனங்களாகிய நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறது. அதுதான் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த விதத்திலும் குற்றம் சாட்டக்கூடாது. குற்றம் சாட்டுகிற சுபாவம் பிசாசுக்குரியது. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷர்களை தேவன் தான் நீதிமான்களாக்குகிறார். அதை நம்ம ஊழியக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் விசுவாசிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் இன்னொரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், இப்போ தேவன் தெரிந்து கொண்ட மனுஷர்கள் குற்றம் சாட்டும்படியான கிரியைகளை நடப்பிப்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அந்த கேள்விக்கான பதில்தான், நம்முடைய தேவன் நீதியுள்ளவர். எந்த ஒரு மனுஷன் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கான சிக்ஷையை தண்டனையை நிச்சயமாய் அவர் கொடுப்பார். ஆனால் கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் என்ன பண்ணக்கூடாது, அதை குற்றம் சாட்டக்கூடாது. அதற்கு பதிலாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? ஒரு மனுஷனிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையாவது ஒரு தவறான கிரியைகளையாவது நாம் பார்த்தோமேயானால், நாம் அறிந்து கொண்டோமேயானால், முதலாவது தேவஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் அவர்களுக்காக ஜெபிப்பது. உண்மையாகவே அந்த மனுஷர்களை நாம் நேசித்தோமேயானால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவர்களுடைய குற்றங்களை குறைகளை மற்றவர்களிடத்தில் தூற்றி திரிய மாட்டோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை தான் நமக்கு காண்பித்து தருகிறார். தேவஜனங்களாகிய நாம் யாரிடத்தில் எந்த குற்றத்தை கண்டு கொண்டாலும், நாம் அறிந்து கொண்டாலும், நாம் கேள்விப்பட்டாலும் நிச்சயமாய் அதை தேவ சமூகத்துல அவர்களுக்காக அவர்கள் அந்த பொல்லாத கிரியைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை கர்த்தர் சமூகத்தில் வைத்த பிற்பாடு கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்காக அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக நன்மைக்காக ஜெபித்த பிற்பாடு அதை வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா சரி செய்கிற, அவர்களை திருத்துகிற, மனம் திரும்ப செய்கிற, மீண்டும் அவர்களை அவர்களுடைய நன்மையான நிலையில் நிறுத்துகிற தேவன் அந்த ஜெபத்தை கேட்டுவிட்டார். அதன் பிற்பாடு மற்ற மனுஷர்களிடத்தில் அதை ப்ரேயர் ரிக்வஸ்டா கூட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். பதில் தருகிற, நன்மை செய்கிற கர்த்தர் அதை கேட்டு அங்கீகரித்த பிற்பாடு நிச்சயமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தங்க கிட்ட ஜெபிப்பதற்காக கூட இன்னொருத்தங்களுடைய குறைகளை நாம் தெரியப்படுத்தக்கூடாது. அது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. இந்த கடைசி நாட்களில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்கிற பெயர்ல மற்றவர்களுடைய குறைகளை அதிகமாய் தூற்றி தருவதை நாம் பார்க்கிறோம். இந்த சுபாவம் யார் செய்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது. முதலாவது நம்மிடத்தில் ஏற்படுகிற ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய சமுதாயத்துல அது அதிகமாய் அவர்களும் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் மனம் திரும்பும்படியான ஒரு தாக்கத்தை நிச்சயமாய் உண்டு பண்ண கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய மனம் திரும்புதல் இதுல மிக மிக அவசியமா இருக்கிறது. நாம் நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. குற்றத்தை அறிந்து கொண்டால் அவர்களுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகளை நாம் என்ன பண்றோம், மறைக்க பார்க்கிறோம். ஆனா மற்றவர்களுடைய தவறுகளை குற்றங்களை ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அது ரொம்ப ரொம்ப என்ன பண்றோம், பெருசாக்கி மற்றவங்க கிட்ட அவர்களுடைய பெயரை அவர்களுடைய நன்மைகளை நம்ம என்ன பண்றோம், தூற்றி திரிகிறோம். இது ஒரு விதமான பொறாமையின் வெளிப்பாடு. கர்த்தர் இதை அருவருக்கிறார். கர்த்தர் என்று எச்சரித்து உணர்த்துகிறார், நான் தெரிந்து கொண்ட மனுஷனை நீ குற்றப்படுத்தாதே. ஏன்னா கர்த்தர் தான் அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஒருவேளை அந்த மனுஷன் நாம் அவர்களை தூற்றி திரிகிற அந்த நேரத்துல தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தான் செய்த தவறுக்காக மனம் திரும்பி இருந்தானே, ஆனால் அந்த மனுஷனுடைய அந்த மனம் திரும்புதல் கர்த்தர் சமூகத்துல கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடு அந்த மனுஷனுடைய பாவத்தை நாம் தூற்றி திரிகிறோமே, இது அதை காட்டிலும் பொல்லாத, மிகவும் கண்டிக்கக்கூடிய, கர்த்தர் கோபத்தோடு சிட்சிக்கிற ஒரு காரியமா இருக்கும். இப்ப தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாக யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. எல்லா மனுஷர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கணும்.
ஏன்னா மனுஷன்னாலே அவன் குறை உள்ளவன். எல்லாரால என்ன பண்ண முடியாது, எல்லா நிலையிலும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. அதற்காகத்தான் நமக்கு என்ன பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். நம்மை பரிசுத்தமாய் வாழ செய்ய, பரிசுத்தமாய் வாழும்படியாய் நம்மை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இதுல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். அதுதான், நாமும் பிறரை குற்றப்படுத்தக்கூடாது. தேவஜனங்களாகிய நாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரால் நடத்தப்படுகிற அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கிற தேவஜனங்களாகிய நாம், மற்றவர்கள் நம்மை யாதொரு காரியத்தில் குற்றப்படுத்தும்படியான கிரியை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் 99 வயதில் ஆபிரகாமை சந்தித்து அவனுக்கான வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமன்னா எந்த ஒரு மனுஷனாலும் குற்றப்படுத்த முடியாத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நன்மையான வாழ்க்கை, குற்றப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும் ஆண்டவர் சொல்றார். இதே போலதான் தேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய உத்தமத்தை காத்து கொள்ளணும். யோசேப்பை போல, ஆண்டவரே எனக்கான நன்மையை வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவஜனங்களாகிய நாம், நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உத்தமத்தை, குற்றம் சாட்ட முடியாத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். பாபிலோனிலே அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டாலும் தானியேல் இடத்துல யாதொரு குற்றத்தை அவனுடைய சத்துருக்களால் கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, குற்றம் சாட்ட முடியாத ஒரு வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை. பாபிலோனில் இருந்தாலும் எனக்கு பிரியமானவன் என்னுடைய சித்தத்தை செய்வான் என்று கர்த்தர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய சூழ்நிலையோ, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களையோ, எந்த ஒரு காரியத்தையும் நாம் குற்றப்படுத்தாமல், இவங்களால தான் நான் இப்படி பாவம் பண்றேன், இவங்களுடைய கிரியைகளால் தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்லாமல், தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு உத்தமமான வாழ்க்கை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழவும், நாமும் யாரையும் குறை சொல்லாமல், குற்றப்படுத்தாமல், மற்றவர்கள் செய்த குற்றத்தை நாம் அறிந்திருந்தாலும் அவர்களுக்காக ஜெபித்து அதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல், தூற்றி தெரியாமல், தேவஜனங்களாகிய நாம் கர்த்தரை மாதிரியாய் கொண்டு அவர் விரும்புகிற சுபாவத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்தோமையானால், தேவன் தாம் வாக்கு பண்ணினபடியே அவரை பற்றி அறிகிற அறிவினால் தேவஜனங்களாகி என்னையும் உங்களையும் நீதிமான்களாக்கி இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டாமல், மற்றவர்கள் குற்றப்படுத்த முடியாத ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று